செவ்வந்தியின் பின்னணியில் செயற்பட்ட பெண் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தகவல். செவ்வந்தி விவகாரத்தில் சிக்கலுக்குள்ளான பிக்மி நிறுவனம். பெக்கோ சமனின் மனைவிக்கு பிணை, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. டாக்ஸியை வைத்து ஜே.கே. பாய் வகுத்த திட்டம் வெளிச்சத்திற்கு. உச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் அதிரடி கைது. இப்படிப்பட்ட தலைவர் முன் ஒருபோதும் தலைவணங்க மாட்டேன், ஹெட்டகெச்சி அதிரடி. சற்று முன்னர் பதிவான துப்பாக்கி சூடு. இலங்கைக்கு செல்வது குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ள ஐரோப்பிய நாடு. கணேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள பெண் சட்டத்தரணியை 90 நாட்களுக்கு மேல் தடுத்து வைத்து விசாரணை செய்ய தடுப்பு காவல் உத்தரவை பெற எதிர்பார்ப்பதாக குற்றப்புலனாய்வுத்துறை இன்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகமவிடம் தெரிவித்துள்ளது. இந்த கொலை சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான கெகல்பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது குற்றப்புலனாய்வுத்துறையில் சார்பில் முன்னிலையான விசாரணை அதிகாரி இதனை தெரிவித்துள்ளார். கணேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணி குறித்த அறிக்கையை கொழும்பு தலைமை நீதவானிடம் சிஐடி சமர்ப்பித்துள்ளது. இதன்போது சட்டத்தரணியை 90 நாட்களுக்கு மேல் தடுத்து வைத்து விசாரணை செய்ய தடுப்பு காவல் உத்தரவை வழங்குமாறு கோரியுள்ளது. தற்போது தடுப்பு காவல் உத்தரவில் உள்ள கெகல்பத்ர பத்மேவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறையின் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான கெகல்பத்ர பத்மேவின் வழக்குகளுக்கு தேவையான சட்ட உதவியை வழங்கியதாகவும் கூறியுள்ளார். கணேமுல்ல சஞ்சீவ படுகொலையில் பயன்படுத்தப்பட்ட டாக்சிகள் குறித்த அறிக்கையை சிசிடியிடம் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் பிக்மி நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி கொழும்பு மஜிஸ்திரேட் நீதிமன்றத்திற்குள் கணேமுல்ல சஞ்சீவவை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் இசாரா செவ்வந்தி கொலைக்கு பிறகு தப்பி செல்வதற்காக பிக்மி நிறுவனத்திற்கு சொந்தமான வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் குறித்த வாகனங்கள் தொடர்பில் அக்டோபர் 29ஆம் தேதி கொழும்பு குற்றப்பிரிவுக்கு தகவல் அறிக்கையை வழங்குமாறு கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம நிறுவனத்தின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இசாரா செவ்வந்தி படுகொலை சம்பவத்துக்கு உதவிய பின்னர் தப்பி செல்வதற்கு பிக்மி நிறுவனத்திற்கு சொந்தமான முச்சக்கர வண்டி உட்பட பல வாகனங்களை பயன்படுத்தியதாக கொழும்பு குற்றப்பிரிவில் இருந்து நீதிமன்றத்திற்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து தலைமை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதற்கமைய இந்த வாகனங்களை வாடகைக்கு எடுத்தவர்கள் யார், வாகன எண்கள் என்ன, அவற்றை ஓட்டி சென்றவர்கள் யார் என்பது குறித்த தகவல்களை தொடர்புடைய அறிக்கையில் சேர்க்குமாறு கொழும்பு குற்றப்பிரிவு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் அந்த நிறுவனத்திற்கு பின்வருமாறு உத்தரவிட்டுள்ளார். இந்த கோரிக்கையை நிறைவேற்ற உத்தரவுகளை கோரிய போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகளுக்கு இந்த தகவல் அவசியம் என்று கூறி நீதிமன்றத்தில் மேலும் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. தொடர்ந்து கணேமுல்ல படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் குழு ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர்களால் வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் இந்த உத்தரவு கோரப்படுவதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெக்கோ சமனின் மனைவி சாதிகா லக்சானியை பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபரை விளக்கமறியலில் வைப்பதற்கான போதுமான ஆதாரங்களை முறைப்பாட்டாளர் சமர்ப்பிக்க தவறியுள்ளார். இந்த நிலையில் பெக்கோ சமனின் மனைவிக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தோனேசியாவில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் இந்தோனேசிய காவல்துறையினரால் 7 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது கெகல்பத்ர பத்மே, கொமாண்டோ சலிந்து, பாணந்துரை நிலங்க மற்றும் பெக்கோ சமன் மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட 6 பேர் அடங்கிய பாதாள உலக கும்பல் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பலில் இருந்த பெக்கோ சமன் என்பவரின் மனைவி ஆகஸ்ட் 29ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதை அடுத்து குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு காவல்துறை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கணேமுல்ல சஞ்சீவ கொலையில் பிரதான குற்றவாளியான இசாரா செவ்வந்தி மற்றும் ஜே.கே. பாய் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை சேர்ந்த டாக்ஸியை நேபாளத்துக்கு அழைத்து சென்றமைக்கான காரணம் தற்பொழுது வெளியாகியுள்ளது. விசாரணையில் செவ்வந்தியின் நேபாளத்தில் தயாரித்த போலி துருக்கிய கடவுச்சீட்டில் இருந்த தவறான முத்திரை காரணமாக நேபாள குடிவரவு மற்றும் குடியேற்ற திணைக்களத்தால் குறித்த கடவுச்சீட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜே.கே. பாய் செவ்வந்தியை போல தோற்றமளிக்கும் டாக்ஸி என்ற பெண்ணை இந்தியாவில் இருந்து நேபாளத்திற்கு அழைத்து வந்து மற்றொரு போலி கடவுச்சீட்டை தயாரித்ததும் தெரிய வந்தது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த டாக்ஸி இசாரா செவ்வந்தியை போல இருந்ததால் அவர் நேபாளத்திற்கு அழைத்து வரப்பட்டு அவரது கடவுச்சீட்டை பயன்படுத்தி மற்றொரு கடவுச்சீட்டை போலியாக உருவாக்கி பின்னர் துருக்கிக்கும் பின்னர் மலேசியாவிற்கும் பயணிக்க திட்டமிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை விசாரணையில் செவ்வந்தி நேபாளத்தில் ஜே.கே. பாய் மற்றும் சிலோன் பாய் ஆகியோருடன் சுமார் 1 மாதமாக ஒரே அறையில் தங்கியிருந்ததாகவும் பின்னர் அவர் வேறொரு அடுக்குமாடி கட்டடத்தில் உள்ள ஒரு அறைக்கு குடிபெயர்ந்ததாகவும் தெரிய வந்தது. அதன் பின்னரே மேற்கு மாகாண வடக்கு
மாவட்ட பிரிவின் பணிப்பாளர், உதவி காவல் கண்காணிப்பாளர் ரோஹான் ஒல்லுகல மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட காவல் குழு நடத்திய ரகசிய விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். திருகோணமலை குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை லஞ்ச ஆணைக்குழுவினால் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 5 லட்சம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற முற்பட்ட போது இவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட இவர் தற்பொழுது திருகோணமலை நிலாவளி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் இந்த நாட்டை அரசியல் படுகொலியில் தள்ளிய எந்த ஒரு அரசியல்வாதிக்கு முன்னாலும் ஒருபோதும் தலைவணங்க மாட்டேன் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி ஹெட்டகட்சி தெரிவித்துள்ளார். ஹெட்டகட்சி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தலைவணங்குவது போலான ஒரு புகைப்படம் சமூக ஊடகங்களில் பரவி வந்த நிலையில் அவரின் இந்த கூற்று வெளியாகியுள்ளது. இது குறித்து மேலும் வெளியிட்ட அவர், புகைப்படத்தில் இருப்பது நான் அல்ல என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். எனக்கு எந்த மறைமுக அரசியல் பரிவர்த்தனைகளும் இல்லை. இந்த நாட்டை இந்த அரசியல் படுகொலியில் தள்ளிய அரசியல் தலைவர்களின் முன் நான் ஒருபொழுதும் தலைவணங்க மாட்டேன் என்றும் கூறியுள்ளார். ரத்தினபுரி கலவான தெல்கொட பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 2 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனிப்பட்ட தகராறு காரணமாக ஒருவர் கலவான கொஸ்வத்த பகுதியை சேர்ந்த 2 மீது இவ்வாறு துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது. இலங்கையில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு கவலைகள், இறுக்கமான நுழைவு விதிகள் மற்றும் அரசியல் அமைதியின்மை அச்சுறுத்தல் காரணமாக ஜெர்மன் தனது நாட்டு மக்களுக்கு பயண எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை உள்ளிட்ட 6 நாடுகளுக்கான பயண ஆலோசனைகளை ஜெர்மன் புதுப்பித்துள்ள நிலையில் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதன்படி இலங்கை, கனடா, பிரான்ஸ், மொராக்கோ, டென்மார்க் மற்றும் மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பயண ஆலோசனை புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் போராட்டங்கள் முதல் மொரோக்கோவின் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் வரை ஜெர்மனின் புதுப்பிக்கப்பட்ட ஆலோசனை உலகளாவிய பயணத்தில் வளர்ந்து வரும் சிக்கலான தன்மையை எடுத்து காட்டியுள்ளது. இந்த நிலையில் இலங்கை தொடர்பில் ஜெர்மன் புதுப்பித்துள்ள பயண எச்சரிக்கை பல்வேறு பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை சுட்டிக்காட்டியுள்ளது. இவற்றில் 2022ஆம் ஆண்டு தேசிய அளவில் திவால் நிலை ஏற்பட்டதிலிருந்து இலங்கை தொடர்ச்சியான சவால்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக நிலையங்களில் பொருட்கள் கொள்வனவு செய்யப்படும் பொழுது வழங்கப்படும் ஷொப்பிங் பைகளுக்கு நாளை முதல் பணம் அறவிடப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி வர்த்தக நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யும் பொழுது நாளை முதல் இலவசமாக ஷொப்பிங் பைகள் வழங்கப்பட மாட்டாது. வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் ஷொப்பிங் பைகளின் விலையும் நாளை முதல் விலைப்பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது.